ஒரு மரத்தடியில் கண்ணு தெரியாத வயசான பெரியவர் ஒருத்தர் ஓய்வு எடுத்துட்ருக்காரு. அந்த வழியாக வந்த ஒரு ஆள், யோ கிழவா, இந்த வழியாக யாராச்சும் போனதை பார்த்தியா அப்படின்னு மரியாதை குறைவாக கேட்டார். இல்லைப்பா, அப்படி யாரையும் நான் பார்க்கல அப்படின்னு பெரியவர் பதில் சொன்னார். அவர் போன கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஆள் வந்து, ஐயா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியில் நீங்கள் போனதை பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா, இதே கேள்வியை தான் கேட்டுட்டு கொஞ்சம் முன்னால் தான் ஒருத்தர் போனார் அப்படின்னு சொன்னார் பெரியவர். மூணாவதாக வந்தவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் ஒரு மன்னன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தான் கண் பார்வையே இல்லையே அப்படின்னு மன்னர் கேட்டதும், ஒருத்தர் பேசுகிறத வச்சு அவங்க யார், அவங்க தகுதி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல வந்த ஒருத்தர்கிட்ட மரியாதையின்மையும், இரண்டாவதாக வந்தவர்கிட்ட அதிகாரமும், மூன்றாவதாக வந்த உங்கள் பேச்சில் பணிவும் தெரிஞ்சுது. அதை வச்சு தான் நீங்கள் மன்னராக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம செய்கிற செயலும் பேசுகிற பேச்சும் தான் நம்ம யாருன்னு தெரியப்படுத்துது அப்படின்னு விலாவரியாக அந்த மன்னருக்கு பெரியவர் எடுத்து கூறினார்.